உங்களோட விஷஸாலயோ இல்ல காடோட பிளெஸ்ஸிங்ஸ்னாலயோ எனக்கு தெரியாதுங்க. நான் இந்த ஹேர் ஆயில் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாளைக்கு இந்த மேஜிக் ஹேர் ஆயில் என் லைஃபே கொஞ்சம் மேஜிக்காக மாறி இருக்குங்க. நிஜமாக சொல்லணுன்னா எனக்கு இப்போ ஹேர் ஆயில் ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அதிகமாக கேட்குறாங்க. நான் அதிகமாக யாருக்குமே கொடுக்குறது இல்லைங்க. ஃபஸ்ட்டு 100 ml தான் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். எல்லாருக்கும் 100 ml தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு 100 ml நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறமா நீங்கள் 1/2 லிட்டர் 1 லிட்டர் அப்படி வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதனால யாரும் கேட்குறது இல்லை. நாங்கள் லாங் போகிறோம், எங்களால் அங்கேருந்து மறுபடியும் என்னால் ஆர்டர் பண்ண முடியுமா தெரியல, எங்களுக்கு 1/2 லிட்டர். ஆனால் யாருக்கும் ஆனாலும் நான் இதுதான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு 100 ml வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறமா நீங்கள் 1/2 லிட்டர் இல்லை 1 லிட்டர் அப்படி ஆர்டர் பண்ணிக்கோங்க. எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா, ஒருத்தருக்கு இந்த கோகோனட் ஆயில் இந்த மாதிரி வேறு ஆயிலெல்லாம் செட் ஆகாது முடிக்கு. அதனால ஃபஸ்ட்டு 100 ml வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் எவ்வளோ வேணும் அவ்வளோ ஆர்டர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் வீடியோ போடுங்க அப்படின்னு. எந்த பேக் டு பேக் வீடியோ பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து அதில் ரொம்ப ஷார்ட்டாக நான் போட்டிருப்பேன். எப்படி இது யூஸ் பண்ணணும், நான் எப்படி இதை ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டாக நான் வீடியோ போட்டிருப்பேன். அதில் போய் பாருங்கள். அதுக்காக தான் அந்த கிளாரிஃபிகேஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் நான் இந்த வீடியோவை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தேங்க்ஸ் யூ லாட். உங்களோட சோஷியல் மீடியா, இந்த சோஷியல் மீடியாலனால தான் என்னோட ஹேர் ஆயில் எனக்கு ரொம்ப பேருக்கு ரீச் ஆகிருக்கு. அதனால என்னோட பிஸ்னஸ்ஸு பரவாயில்லைங்க. எல்லாருமே என்னோட குட் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. என்னோட ஹேர் ஆயிலுக்கு பெஸ்ட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். சோஷியல் மீடியானால என்னோட ஹேர் ஆயில் கொஞ்சம் பேருக்கு ரீச் ஆகிருக்குன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க, நேற்று ஒரு ஹேர் சீரம் பற்றி, இந்த சீரம் பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் கொஞ்சம் பேர் கேட்டிங்க என்னன்னா, இந்த சீரம் போட்டுட்டு குளிக்கலாமா அப்படி கேட்டிங்க. கொஞ்சம் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. என்ன டவுட்ஸ்னா, இது போட்டுட்டு குளிக்கலாமா, ஹேர் வாஷ் பண்ணலாமான்னு. இல்லை, வேண்டாம், தேவையில்லை. இதை போட்டுட்டு ஹேர் வாஷ் எல்லாம் தேவையில்லை. நம்ம வெளியில் போகிறப்ப ஜெல் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, சீரமெல்லாம் வேறு சீரமெல்லாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணிட்டு போவோம், அதே மாதிரி இது ஸ்ப்ரே பண்ணிட்டு போகலாம். எங்கே போனாலும் ஸ்ப்ரே பண்ணிட்டு போகலாம். பர் டே நீங்கள் ஹேர் ஆயில் போடுற அன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணாதீங்க. நம்ம குளிச்சுட்டு வந்து நல்லா ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ஹேர் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹேர் ஆயில் போடுற அன்றைக்கி இந்த ஹேர் ஸ்ப்ரே வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை பற்றி ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு சியா சீடு மற்றும் வெந்தயம், ரோஸ்மெரி 3 யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம், சீரம் ரெடி பண்ணிக்கிறோம் இல்லையா. அதனால எந்த வேறு கெட்ட ஸ்மெல்லு வராது. இப்போது இது ஸ்மெல் ஒன்றும் இல்லை, சூப்பராக இருக்குது. நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது ஸ்மெல். இது நாளைக்கு நான் இப்போ ஆயில் போட்டுட்டேன் தலைக்கு. அதனால நாளைக்கு குளிச்சுட்டு நல்லா ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு, ஹேர் வாஷ் நாளைக்கு நல்லா பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரே ஆல்ரெடி நான் நேற்று ரெடி பண்ணி வச்சது தான், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சது தான். பின்ன இந்த ஹேர் ஆயில் அப்படி தான் ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டே கொடுத்துட்டு இருக்குது. யாருக்காவது வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ப்ரிப்ரேஷன் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ, அவ்வளோதான். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்களே ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் வீடியோ கொடுங்க. பின்ன இந்த சீரம் பற்றியும் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஹேர் வாஷ் இந்த சீரம் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணாதீங்க. எதுக்கு ஹேர் வாஷ் பண்ணாதீங்கன்னா, இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. இது ஒரு ஸ்மெல்லே வராது. உங்களுக்கு ஒரு தண்ணி போட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஹேர் ஆயில் போடுற அன்றைக்கி ஸ்கிப் பண்ணிடுங்க. ஹேர் ஆயில் போடுற அன்றைக்கி இது போடாதீங்க, இது போடுற அன்றைக்கி ஹேர் ஆயில் போடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த ஹேர் ஆயில் வந்து மேஜிக் ஹேர் ஆயில்னு சொல்லலாம், நல்லா பெஸ்ட்டாக ஹேர் ஆயில் தான். இந்த ஹேர் சீரமுங்க கூட நல்லா பெஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களால் இது ரெடி பண்ண முடியலன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இது பண்ணுவேன். பட் சீரம் நான் இன்னும் ரெடி பண்ணல. சீரம் எனக்கு மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்படி யாருக்காவது வேணும்னு கேட்டிங்கன்னா நான் கொடுப்பேன். ஆனால் இது வந்துட்டு வெளியில் நீங்கள் 1 வீக் மட்டும்தான் வைக்க முடியும். 1 வீக்குள்ளே நீங்கள் இது முடிச்சிடணும். இல்லாட்டி ஸ்மெல் வந்த மாதிரி, தண்ணி ஸ்மெல் வந்த மாதிரி ஆயிரும். 1 வீக் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வீட்டிலே இந்த சீரம் ரெடி பண்ணிக்கோங்க. நான் சொன்ன சியா சீடு, வெந்தய சீடு, பின்ன இது ரோஸ்மெரி போட்டு நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இது பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஓகே, இது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ, அவ்வளோதான் நான் கொடுத்துருக்கேன். ப்ரிப்ரேஷன் வீடியோ, ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் வீடியோ வேணும்னா நான் பேக் டு பேக் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. சரியா, மறுபடியும் நீங்கள் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க. ரொம்ப ஷார்ட்டாக தான் நான் கொடுத்துருக்கேன். பெரிய வீடியோலாம் அப்லோட் பண்ணல, ரொம்ப ஷார்ட் வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் பண்ணுறப்போ
கண்டிப்பாக உங்கள் கூட இது நான் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால என்னால் முடியல. ஏன்னா பிக்கல் பிஸ்னஸும் செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் பிக்கலும் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பிக்கல்து பார்க்கணும், ஒரு சைடு ஹேர் ஆயில்து பார்க்கணும். இந்த மாதிரி 2 சைடும் என்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க யாருமே. ரொம்ப ரொம்ப சாரி. உங்களுக்கு ஹேர் ப்ரிப்ரேஷன் வீடியோ எகெயின் நான் போட முடியல. சாரி, ரொம்பவே சாரி. நெக்ஸ்ட்டு நான் நிஜமாகவே உங்களுக்காக ஹேர் ஆயில் மறுபடியும் எப்படி ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் போடணும், எவ்வளோ போடணும், ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு என்ன பொருள் போடணும், எத்தனை போடணும், நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஏன்னா சிக்கன் பிக்கல் வந்துட்டு என்கிட்ட கேட்டிருக்காங்க. நாங்கள் சிக்கன் பிக்கலில் வந்து கொஞ்சம் இப்போ பிஸியாக இருக்குது. சிக்கன் பிக்கலில் சிக்கனு ஃபிஷ்ஷு வந்து இப்போ என்கிட்ட கொஞ்சம் பேர் கேட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருக்குது. சாரி. இப்படி கிளாரிஃபிகேஷன் கிடைக்கலன்னா மறுபடியும் எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் நல்லா கிளியராக சொல்லித்தரேன் உங்களுக்கு. இல்லாட்டி நான் அதை வீடியோவாகவே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாமே வீடியோவாகவே உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேருக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.